ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து நிட்டிங் கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு போன கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு கேஸ்ட் பண்ணணும், அது எப்படி பைண்ட் ஆஃப் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், போன கிளாஸில் வந்து பேக் லூப் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இந்த கிளாஸில் வந்து அதுவே ஃப்ரண்ட்டாக மாற்றினா எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடலாம். செயின் ஸ்டிச்சஸ்க்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோங்க. பாருங்கள், ஒரு ஹூக் நான் சொன்ன மாதிரியே விரல் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் இப்படி போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு செயின்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்படி இருந்து கொண்டு வர்றோம். கொண்டு வந்துட்டு இது நீங்கள் நல்லா பழகியிருப்பீங்க. இதில் இதே மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்டிச்சஸ் போடலாங்க, ஒரு 20 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு கவுண்ட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கவுண்ட்டுக்கு தான் நம்ம போடணும். இதை வந்து 2 கவுண்ட்டாக போடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு கவுண்ட். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது வந்தது. அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு இந்த 1 தான் வருது. சரிங்களா? அதனால் இந்த 2ஐயும் நம்ம ஒன்றா தான் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது 1. இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு கிளாஸஸாக பார்க்கும்போது அதில் வந்து நான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், நான் 1 போட்டாச்சு. இப்போ எனக்கு இந்த 1ம் இதுவும் சேர்த்து 2, 3, 4, 5, 6, 7, 8, இது நல்லா இழுத்துக்கணுங்க. 8, 9, 10. பாருங்கள், இந்த 2 த்ரெட்டையும் நல்லா இழுத்துக்கணும். 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. பாருங்கள், அடுத்த ஸ்டிச் போடுறேன், உள்ளே விடுறேன், இப்படி எடுக்கிறேன், இப்படி விடுறேன். 20. பாருங்கள், நம்ம விட்டதில் இவ்வளோ த்ரெட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. இது டெயில். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கம்மியாகவும் விட்டுக்கலாம். நம்ம இந்த சுற்றுற அளவு இருக்கு இல்லைங்களா, ஒரு 4 தடவை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விடணும்னு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி நம்ம ஹூக்கில் இந்த த்ரெட்ஸை கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம பேக் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி உள்ள இப்படி பேக்கில் விட்டோம். எதுவுமே இல்லாமல் இப்படி பேக்கில் விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு த்ரெட் எடுத்து பாருங்கள், இந்த த்ரெட் எடுத்து இப்படி நல்லா இது கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கிட்டோம். தள்ளிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் வழியாக இப்படி பேக்கில் விட்டோம். பேக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த த்ரெட் எடுத்து இப்படி ஒரு சுற்றணும். சுற்றிட்டு அப்படியே இப்படி இழுத்து நம்ம இதை அப்படியே வெளியே தள்ளணும். சரிங்களா? இது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக போட்டோம். இப்படியே இங்கே வந்து இப்படி வெளியே தள்ளணும். இது வந்து நம்ம பேக்கில் போட்டோம். அதனால் இது பேக் லூப். இப்போ ஃப்ரண்ட் லூப்னால் எப்படின்னா, நீங்கள் எல்லாமே ஃப்ரண்ட் லூப்பில் ஆரம்பிங்க. ஆரம்பிக்கும் போது இருந்தே நீங்கள் ஃப்ரண்ட் லூப்பில் ஆரம்பிங்க. பாருங்கள், நான் இந்த ஒரு ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் லூப் எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம இப்படி பேக்கில் விட்டோம் இல்லைங்களா, அந்த பேக்கில் விடுறதுக்கு பதிலாக ஃப்ரண்ட் ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், இப்படி ஃப்ரண்ட்டில் விடணும். பேக்கில் விட்டதுக்கு பதிலாக ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு அதே போல் ஒரு சுற்றி பாருங்கள், ஒரு சுற்றி இந்த த்ரெட்டை இப்படி இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே இந்த வழியாக இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இதை அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணி விடணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? நான் எப்படி பண்ணேன்னு புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் வெளியே விட்டுறேன். நீங்கள் வெளியே விடக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காக வெளியே விட்டுருக்கேன். பாருங்கள், இங்கேருந்து இப்படி மேலே இப்படி கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இந்த த்ரெட் எடுத்து இப்படி ஒரு சுற்றி இப்படி கையில் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த ஹூக்கு அப்படியே இழுத்துட்டு வர்றோம். இழுத்துட்டு வந்துட்டு இந்த வழியாக இப்படி விடுறோம். ஓகேங்களா? பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஹூக்கை இப்படி மேலே பார்த்து விடுறோம். மேலே பார்த்து விட்டுட்டு பாருங்கள், இப்படி மேலே பார்த்து விடுறோம். விட்டுட்டு இந்த த்ரெட்டை இப்படி ஒரு சுற்றி இப்படி கையில் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த ஹூக்கு இப்படியே தள்ளிட்டு வரோம். தள்ளிட்டு வந்து
இந்த த்ரெட்டுக்கு இப்படி விடுறோம். விட்டு இதை அப்படியே மேலே கொண்டு வந்து இந்த த்ரெட்டை எடுத்து இப்படி வெளியே விட்டுறோம். இப்போ நம்ம ஹூக்கில் ஒரு ஸ்டிச் வந்தாச்சு. ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள். இதில் இப்படி மேலே விடுறோம். விட்டு இதை ஒரு சுற்றி இப்படி சுற்றுறோம். சுற்றிட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்து இது வழியாக இப்படி விடுறோம். விட்டு ஹூக் அப்படியே கீழே போயிடும். நம்ம இதை கையில் தள்ளி இப்படி எடுத்து விட்டுறோம். இருங்க, இப்படி மேல் எங்கேருந்துன்னு பாருங்கள். இந்த வழியாக மேல் நோக்கி இப்படி விடுறோம். இதை சுற்றி இப்படி போடுறோம். இழுத்து பிடிச்சிக்கிறோம். அப்படியே இந்த கையில் இந்த ஹூக்கை தள்ளிட்டு வரோம். தள்ளிட்டு வந்து இந்த ஹூக்குக்கு மேலே அப்படியே கீழே கொண்டு போயிட்டு இதை கொண்டு வந்துட்டு எப்படி எடுத்து விட்டுறோம். மறுபடியும் பாருங்கள். இப்படி இருந்து இப்படி மேலே விடுறோம். இந்த த்ரெட்டை இப்படி சுற்றுறோம். சுற்றி இழுத்து பிடிச்சிக்கிறோம். இந்த ஹூக்கை இப்படியே கையில் தள்ளிகிட்டே வர்றோம். பாருங்கள், தள்ளிகிட்டே வந்துட்டு இந்த மேலே இருக்கிற இதை வழியாக கொண்டு போய் இதை அப்படியே வெளியே எடுத்துடுறோம். பாருங்கள், மேலே நோக்கி விடுறோம். மேலே நோக்கி விடுறோம். ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த த்ரெட்டுக்கு இப்படி கீழே கொண்டு வர்றோம். அப்படியே கொண்டு வந்து இது விட்டுறோம். நல்லா பாருங்கள், மேலே நோக்கி சுற்றுறோம். இப்படி ஒரு சுற்றுறோம். இது இழுத்து பிடிச்சிக்கிறோம். அப்புறம் இந்த ஹூக்கை அப்படியே இப்படி கொண்டு வந்து தள்ளி அப்படியே இந்த நூல் வழியாக இப்படி பின்னாடி போகிறோம். அப்படியே மேலே வந்து இந்த த்ரெட்டை எடுத்து விட்டுறோம். அவ்வளோதாங்க ஸ்டிச்சஸ்ஸு. பாருங்கள், மேலே வழியாக இப்படி விடுறோம். ஒரு சுற்றுறோம். இந்த ஹூக்லேயே அப்படியே கையை தள்ளி கொண்டு வந்து அப்படியே இப்படி பின்னாடி கொண்டு வரோம். போயிட்டு இப்படி நல்லா பாருங்கள், மேலே வழியாக விட்டுறேன். ஒரு சுற்றுறேன். அப்படியே ஹூக் வழியாகவே தள்ளி கொண்டு போய் இந்த த்ரெட்லேயே பின்னாடி வழியாக விட்டு அப்படியே இப்படி இதே த்ரெட் வழியாக முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சுற்றியாச்சு. இப்போ அந்த த்ரெட்டு மட்டும் நம்மளுக்கு உள்ளே போகணும். பாருங்கள், இந்த த்ரெட்டு உள்ளே அப்படியே போகணும். போய் இது அப்படியே பின்னாடி வரணும். அப்படியே மேலே தூக்கி வெளியே எடுத்து விட்டுறணும். ஒரு சுற்றுறோம். அப்படியே இப்படி தள்ளுறோம். அப்படியே போய் மேலே போய் எடுத்து விட்டுறோம். இது இவ்வளோதாங்க. இந்த கம்பி வழியாக நம்மளுக்கு கரெக்டாக அந்த த்ரெட்ஸை வந்து உள்ளே போட்டு எடுக்க தெரியணுங்க. அவ்வளோதாங்க ஸ்டிச்சஸே. இதை மாறி 2 கம்பி வழியாக மாற்றி 2 த்ரெட் வழியாக ஒரு த்ரெட் வழியாக அப்படி மாற்றி விடுறதாங்க ஸ்டிச்சஸே. அதை மட்டும் பழகிட்டோம்னா போதும். இதெல்லாம் ரொம்ப ஸ்லோங்க. நம்ம இதை ரொம்ப அழகாக ஸ்பீடாக பண்ணலாம். பாருங்கள், இப்படி மேலே வழியாக விட்டாச்சு. ஒரு சுற்றுறேன். அப்படியே கொண்டு வந்து இப்படி கீழே வழியாக விட்டுறேன். அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த ஒரு த்ரெட்டை எடுத்து விட்டுறேன். பாருங்க, ஒரு சுற்றுறேன். அப்படியே கொண்டு போகிறேன். மேலே வழியாக போய் எடுத்து விட்டுறேன். அப்படியே போடுறேன். ஒரு சுற்றுறேன். அப்படியே கொண்டு வந்து பின்னாடி வழியாக போகிறேன். அப்படியே எடுத்து விட்டுறேன். இந்த ஒரு த்ரெட்டுக்குள்ளே விட்டுறது தாங்க கணக்கு. பாருங்கள், இதுக்குள்ளே விட்டாச்சு. ஒரு சுற்றுறேன். அப்படியே கொண்டு போய் பின்னாடி வழியாக இழுக்கிறேன். அப்படியே மேலே கொண்டு போய் எடுத்து விட்டுறேன். முன்னாடி வழியாக இப்படி போடுறேன். அப்படியே ஹூக்கை கையில் தள்ளிட்டு வரேன். பின்னாடி போயிடுறேன். அப்படியே எடுத்து விட்டுறேன். இப்போ இந்த 2 சொன்னேன் இல்லைங்களா, இதை ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை வந்து 2ஆக போட்டுறக்கூடாது. இது 1 தான். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு நாட்டு. பாருங்கள், இப்படி உள்ளே விடுங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா இதாக ஒர்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி உள்ளே விட்டாச்சு. ஒரு சுற்றியாச்சு. கொண்டு போய் இப்படி பின்னாடி பாருங்கள், நாட்டு விழுகலை சுற்றியாச்சு. இப்படி போட்டாச்சு. கொண்டு போய் இதில் விட்டு அப்படியே எடுத்து விட்ருவோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம ஒர்க்கே முடிஞ்சது. எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம பின்னாடி சைடு விடுறத முன்னாடி சைடு விடுறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், செகண்ட் ரோ. இப்போ ஃபஸ்ட் ரோ முடிச்சது. செகண்ட் ரோ அதே மாதிரி சுற்றுறோம். இப்படி எடுக்கிறோம். அப்படியே பாருங்கள், முன்னாடி சைடு விடுறோம். ஒரு சுற்றுறோம். அப்படியே கொண்டு வரோம். கொண்டு வந்து அந்த இதில் இப்படி பின்னாடி போயிடுறோம். போயிட்டு அப்படியே கொண்டு வந்து வெளியில் எடுத்து விட்டுறோம். பாருங்கள்,
போல் தாங்க நம்ம கண்டினியூஸாக போடணும். பாருங்கள், மேலே விடணும், அப்படியே சுற்றணும், அப்படியே இதை பின்னாடி கொண்டு போகணும், அப்படியே எடுத்துடணும். இப்போ நான் என்னோடய கை ஒர்க் பண்ணுறதையே பார்த்துருப்பீங்க. இதே போல் நீங்களும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். அதாவது இப்போ 20 செயின்ஸ் போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அடுத்தது இதே போல் ஒரு 10 ரோஸ் இல்லாட்டி 20 ரோஸ் போடுங்க. போட்டு முடித்ததையும் எண்டு போடுங்க. நான் இது 20 ரோஸ் போட்டு அடுத்தது எப்படி மறுபடியும் பைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரண்ட் லூப்பில் நம்ம போட்டு வந்துட்டுருக்கோம். எப்படி சுற்றணும், முன்னாடி பாருங்கள், இப்படி முன்னாடி வழியாக எக்ஸ் மாதிரி விட்டு இப்படி எடுத்துடணும். இது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், பின்னாடி வழியாக விடாமல் இப்படி முன்னாடி வழியாக. பாருங்கள், லாஸ்ட் இது வந்தாச்சு. இப்படி உள்ளே விட்டாச்சு போட்டு இப்போ ஃபுல்லாக நம்ம ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பைண்ட் பண்ணணும். பைண்ட் தெரியுங்களா, எப்படி வந்துட்டு நம்ம இந்த ஹூக்லேருந்து வெளியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது நார்மலாக நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான். இதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டு பேக் இதெல்லாம் கிடையாது. நம்ம பேக்கில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், பேக் சைடு விட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி விட்டு இப்படி எடுத்தாச்சு. அப்புறம் நான் போன கிளாஸில் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடியோடதுக்கு இப்படி உள்ளே விட்டு அது நம்ம பண்ண நல்லா ப்ராக்டிஸ் வந்துடுங்க. இப்படி முன்னாடி விட்டு இந்த இதை அப்படியே எடுத்து வெளியே விட்டுறணும். பேக்கில் இப்படி விடணும், இப்படி எடுத்துக்கணும், இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துடணும். எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் தாங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, கேஸ்டிங், நிட்டிங், பேர்ல் ஸ்டிச்சு எல்லா ஸ்டிச்சஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக நேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் ஸ்டிச்சிங் மட்டும் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்கள் உங்களோட புரிதலில் வச்சு போடுங்க. இப்போ பேக்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த பேக் வழியாக உள்ளே விடணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த த்ரெட்டை வெளியே எடுக்கிறதுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் வந்து 2 சைடும் கை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது பேக் சைடும் இந்த பேக் லூப்லேயும் விடுற மாதிரி கை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் பாருங்க, இது பேக் சைடு விடுற மாதிரி நம்ம கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு விடுற மாதிரியும் கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரண்ட்டும் பேக்கும். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுருங்க. முடிச்சதையும் நம்ம அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த 2 ஸ்டிச் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்து வேறு ஸ்டிச் பழகிட்டு அடுத்த இன்னொரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இதுதான். கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும், ஆனால் போக போக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேக் லூப் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 20 லைன்ஸ் போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அதை வந்து நோட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் லூப் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பண்ணது பேஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்ததாக நம்ம இன்னொரு ஸ்டிச்சை பார்க்கலாம். அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, அதை நம்ம டைரெக்டாக ப்ராஜெக்டாகவே பார்த்துடலாம் அடுத்த கிளாஸில். ஓகேங்களா, பாருங்கள், பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.